بسم الله الرحمن الرحيم 80வது ஆண்டினுடைய சுதந்திர தின கொண்டாட்டம் நாளைய தினம் கோலாகலமாக நாடெங்கிலும் கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த தேசத்திற்காக சதவிகிதத்தை விட அதிகமாக உயிரையும் பொருளையும் எல்லா விதமான ஆசாவாசங்களையும் அர்ப்பணித்தவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்களாகிய நாமும் இதற்காக பாடுபட்டிருக்கிறோம் என்கிற உணர்வு இது போன்ற காலங்களில் நமக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வரலாறுகள் இந்த தேசத்திற்காக போராடியவர்களுடைய தியாகங்கள் இவைகளெல்லாம் மக்களை விட்டும் மறக்கடிக்க செய்வதற்கும் மறைப்பதற்கும் திட்டங்கள் பரவலாக தீட்டப்பட்டு வருகிற காலநிலையில் நம்மை பற்றி நாம் தான் பேசியாக வேண்டும். நம் தியாகங்களை நாம் தான் படித்தாக வேண்டும், தெரிந்தாக வேண்டும், பரப்பியாக வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் அந்த சுதந்திரம் என்றால் என்ன, இஸ்லாம் சுதந்திரத்தை எப்படி பார்க்கிறது, இந்த தேசத்தின் விடுதலைக்காக பாடுபட்ட தேசத்தின் தலைவர்கள் இந்த சுதந்திரத்தை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை நாம் இது போன்ற சுதந்திர தினத்தை ஒட்டி பார்ப்பது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். சுதந்திரம் என்ற வார்த்தை பரவலாக நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். சுதந்திரம் என்றால் சுதந்திரமாக கட்டுப்பாடு இல்லாமல் நினைத்ததை நினைத்தது போல் செய்வது சுதந்திரம் என்று பரவலாக புரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் சுதந்திரத்திற்கு அது டெஃபினேஷன் அல்ல, அது விளக்கம் அல்ல. ஃப்ரீடம் இஸ் நாட் த ரைட் டு டூ வாட் எவர் யூ வாண்ட். நீ என்ன விரும்புகிறாயோ அதையெல்லாம் செய்வதற்கு நீ உரிமை படைத்திருக்கிறாய் என்பதற்கு பெயர் அல்ல சுதந்திரம் என்பது, ஃப்ரீடம் என்பது. இட் இஸ் த அபிலிட்டி டு டூ வாட் இஸ் ரைட். உனக்கான உரிமை என்னவோ அதை நீ அடைவதற்கு, அதை செய்வதற்கு உரிய தகுதியை, அதற்குரிய வாய்ப்பினை நீ பெற்றிருப்பதற்கு பெயர் தான் சுதந்திரம் என்று ஆங்கிலத்தில் சுதந்திரத்திற்கு ஒரு டெபினிஷன் சொல்வார்கள். கட்டுக்கோப்பு இல்லாமல், கட்டுப்பாடு இல்லாமல், மனம் போன போக்கில் நினைத்ததையெல்லாம் செய்வதற்கு பெயர் சுதந்திரம் அல்ல. உனக்கான உரிமையை நீ முறையாக அடைவதற்கு உரிய வாய்ப்பினை பெற்றிருந்தால் அதற்கு பெயர்தான் சுதந்திரம். பறக்கும் பட்டம் ஆகாயத்தில் பறப்பது சுதந்திரமாக பறக்கிறது. ஆனாலும் அதற்கு கட்டுப்பாடு இருந்தால் தான் அது சுதந்திரமாக பறக்க முடியும். ஆகாயத்தில் சுதந்திரமாக பறக்கிற பட்டம் அதனுடைய கட்டுப்பாடை இழந்து விட்டது என்று சொன்னால், கட்டுப்பாடு இல்லாமல் அந்த பட்டம் ஒருவருடைய கட்டுப்பாடை மீறி போய்விட்டது என்று சொன்னால் அது எங்காவது ஒரு மரக்கிளையிலோ அல்லது கம்பங்களிலோ சிக்கி அதனுடைய சுதந்திரத்தை அது இழந்துவிடும். அப்படியானால் சுதந்திரத்திற்குள்ளேயும் சில கட்டுப்பாடுகள் இருக்க வேண்டும். கட்டுப்பாடுடன் கூடிய சுதந்திரம் தான் என்றைக்கும் நிலையானது. கட்டுப்பாடும் சுதந்திரம் ஒன்றுக்கொன்று முரண்பட்டதல்ல என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரு எளிய உதாரணமாகத்தான் ஆகாயத்தில் பறக்கும் பட்டம் இருக்கிறது. பட்டம் நம் கட்டுப்பாட்டில் நம் கையில் இருக்கும் வரையில் தான் அது சுதந்திரமாக பறக்கிறது. நம் கையை மீறி போய்விட்டால் அது சுதந்திரமாக பறப்பது தடைபட்டு போய்விடுகிறது. அறிஞர்கள் இந்த மாதிரியான சுதந்திரத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு அல்லது சுதந்திரத்திற்கு விளக்கங்கள் சொல்லுகிற போது இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுவார்கள், அல் ஹுர்ரியா ஹுர்ரியத்துல் கல்ப் வல் உபூதியா உபூதியத்துல் கல்ப். சுதந்திரம் என்றால் உன் இதயத்திற்கு, உன் உள்ளத்திற்கு கிடைக்கிற சுதந்திரம் தான் சுதந்திரம். உன் உள்ளம் அடிமைப்பட்டால் அதற்கு பெயர் தான் அடிமைத்துவம். உள்ளம் அடிமைப்படுவது என்றால் என்ன என்பதற்கு விளக்கம் சொல்லுகிற போதுதான் மதுபானத்திற்கு ஒருவன் அடிமையாகி விடுகிறான், புகைப்பழக்கத்திற்கு ஒருவன் அடிமையாகி விடுகிறான், அல்லது கூடாத வேற ஏதேனும் பழக்க வழக்கங்களுக்கு, தீய செயல்களுக்கு ஒருவன் அடிமையாகி விடுகிறான் என்று சொன்னால் அந்த விடுதலை என்பது, அந்த சுதந்திரம் என்பது அவன் அதை போராடித்தான் அடைய வேண்டியிருக்கிறது. அதையும் போராடி அடைவது என்பது சிரமமாக இருக்கிறது.
வேறு சுதந்திரங்களை கூட இலகுவாக ஒரு மனிதன் அடைந்து விட முடியும் என்றால், உள்ளம் ஒன்றுக்கு அடிமைப்பட்டு போய்விட்டது என்று சொன்னால் அதை மீட்டெடுக்க வேண்டியிருக்கிறது, மறுவாழ்வு கொடுக்க வேண்டியிருக்கிறது. அதனால் தான் ரிஹாபிலிட்டேஷன் சென்டர் என்று சொல்லுகிறார்கள், மறுவாழ்வு மையம் என்று சொல்லுகிறார்கள். காரணம் என்ன? எதை அவன் உள்ளத்திற்கு பழக்கப்படுத்தி அதை அடிமைப்படுத்தி விட்டானோ பிறகு அந்த அடிமைத்தலையிலிருந்து அவன் தன்னை மீட்டுக் கொள்வது என்பது அவனுக்கு சிரமமாக மாறிவிடுகிறது. அந்த சிரமத்திற்கு ஆளானவர்கள் பிராக்டிக்கலாக பலரும் நாம் பார்க்கவே இருக்கிறார்கள். என்றால் அதிலிருந்து கிடைக்கிற சுதந்திரம் தான் மிகப்பெரிய சுதந்திரம். மனம் எந்த ஒரு தீய செயலுக்கும் அடிமையாகாமல் இருக்கிறது என்று சொன்னால் அது பெரும் சுதந்திரம் என்று சொல்லுகிறார்கள். அதே போல் நபிமார்கள் எல்லாம் ஒரு சுதந்திரத்தை சமூகத்தில் ஏற்படுத்துவதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அதை பாரசீகத்தில் போர் புரிவதற்காக காதுசியா யுத்தத்திற்காக சென்ற அந்த படையினுடைய தளபதி ரிஃபீ பின் ஆமிர் அவர்கள் பாரசீக தளபதியோடு சொல்லுகிற ஒரு பிரபலமான வாசகம் ஒன்றுண்டு. பாரசீக படையினுடைய தளபதியாக இருந்த ருஸ்துமிடம் சொல்லுகிறார். ருஸ்தும் கேட்கிறார், எதற்காக நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள், எதற்காக நீங்கள் இங்கே பாரசீகத்திற்கு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்கிற போது ரிஃபீ பின் ஆமிர் சொல்லுகிறார், அல்லாஹு இப்தஅஸ்னா லினக்ருஜ லினுக்ரிஜல் இபாத மின் இபாதத்தில் இபாதி இலா இபாதத்தி ரப்பில் இபாத். அடியார்களின் இரட்சகனை நோக்கி அடியார்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிற மனிதர்களை மீட்டெடுத்து அடியார்களுக்கெல்லாம் இரட்சகனாக இருக்கிற இறைவனின்பால் அவர்களை கொண்டு வருவதுதான் இங்கே வருவதனுடைய நோக்கம். இஸ்லாம் பல அக்கிரமங்கள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அநியாயங்கள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிலிருந்தெல்லாம் மக்களை மீட்டெடுத்து நீதமான இஸ்லாமிய வழிமுறையில் அவர்களை வழிநடத்துவதற்கு நாங்கள் இங்கே வருகை வந்திருக்கிறோம். துன்யாவினுடைய நெருக்கடிகரமான வாழ்க்கையில் சிக்கொண்டிருக்கிற இந்த மனிதர்களை மீட்டெடுத்து இம்மைக்கும் மறுமைக்கும் ஒரு சிஹத்தான ஒரு வாழ்க்கை, வசதியான ஒரு வாழ்க்கை, நிம்மதியான ஒரு வாழ்க்கை, இதன்பால் மக்களை இட்டு செல்வதற்காக நாங்கள் இங்கே வருகை தந்திருக்கிறோம். ஆக மனிதன் மனிதனுக்கு அடிமையாக இருப்பது, கற்களுக்கும் மண்ணுக்கும் மலைக்கும் அல்லது மட்டைக்கும் மரத்திற்கும் அடிமைப்பட்டிருக்கிறார்கள் அல்லவா? இது போன்ற அடிமைத்துவத்திலிருந்து மக்களை மீட்டெடுப்பதுதான் எங்கள் முதல் லட்சியம். அவர்கள் அடிமைகளாக இருக்கக்கூடாது, சுதந்திரவான்களாக அவர்கள் இருக்க வேண்டும். அதே போல அக்கிரமங்கள், அநியாயங்கள், வலியவர்கள் எளியவர்களை அடக்குவது, ஒடுக்குமுறை செய்வது, இதிலிருந்து மக்களை காப்பதற்காக நாங்கள் வருகை வந்திருக்கிறோம். நெருக்கடிகரமான வாழ்க்கையில் சிக்கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு சுபிட்சமான ஒரு நல்ல வாழ்வை இம்மையில் ஏற்படுத்தி தருவது போல மறுமையிலும் ஏற்படுத்தி தருவதுதான் எங்களுடைய லட்சியம் என்று சொல்லுகிறார்களே. உண்மையில் இதைத்தான் இஸ்லாமிய வரலாறுகளில் எங்குமே சுதந்திரமாக பார்க்கப்பட்டிருக்கிறது. சுதந்திரம் என்று சொன்னால் ஒருவர் கையில் இருந்து நாடு இன்னொருவர் கைக்கு மாறுவதற்கு பெயர் சுதந்திரம் அல்ல. நம்முடைய இந்த தேசத்தினுடைய முந்தைய தலைவர்கள் சுதந்திர போராளிகள் அல்லது சுதந்திரம் பெற்று அதற்கு பிறகு நாட்டை ஆண்ட தலைவர்கள், இவர்களுடைய கனவு கூட சுதந்திர இந்தியா என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி சில பார்வை அவர்களுக்கு இருந்திருக்கிறது. ஏன் சுதந்திரம் பெற்ற அந்த நள்ளிரவு உரையில் கூட 1447 ஆகஸ்ட் 14ஆம் நாள் அன்றைய மாலை பொழுதில் உள்ள அந்த இரவில் சுதந்திரம் கிடைக்கிறது. இந்த தேசத்தினுடைய முதல் பிரதமராக பதவியேற்ற நெஹ்ரு அவர்கள் உரை நிகழ்த்துகிற போது என்று சொல்லுகிற ஒரு தலைப்பில் அவர் உரை நிகழ்த்துகிறார். அந்த உரையில் கூட சுதந்திரம் என்றால் என்ன, தங்களுடைய சுதந்திர வேட்கை இன்னும் முடிந்திருக்கிறதா என்பதை கோடிட்டு காட்டும் விதமாக அந்த உரை அமைந்திருக்கிறது. அதில் அவர் குறிப்பிடுகிறார், இந்த தேசத்தின் பிதாவினுடைய கனவு என்ன என்பதை குறிப்பிட்டு அந்த உரையை நிகழ்த்துகிறார். The ambition of the greatest men of our generation, இந்த தலைமுறையினுடைய மிக பெரும் தலைவர்களினுடைய கனவு, அவர்களுடைய இலக்கு என்ன என்றால் has been to wipe every tears from every eyes, ஒவ்வொரு கண்களிலும் வடியக்கூடிய கண்ணீரை துடைக்க வேண்டும். ஒவ்வொரு கண்களிலும் துயரத்தால் ஏற்படுகிற, துன்பத்தால் ஏற்படுகிற, அது சொந்த வாழ்க்கையில் ஏற்படுகிற துன்பமாக இருக்கலாம், துயரமாக இருக்கலாம்,
சமூக வாழ்க்கையில் ஏற்படுகிற துன்பமோ துயரமோ எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு கண்களில் இருந்து வடியக்கூடிய கண்ணீரை துடைப்பதுதான் நம் கனவு. அதுதான் நம்முடைய இலக்கு. அதுதான் நம் தேசப்பிதாவாகிய காந்தி அவர்களுடைய இலக்காக இருந்திருக்கிறது என்பதை கோட் பண்ணி அவர் சொல்லுகிறார். மேலும் சொல்லுகிறார், that may be beyond us. அது வேண்டுமானால் இப்போதைக்கு நம் சக்திக்கு மீறியதாக இருக்கலாம். But as long as there are tears and suffering, இங்கே துன்பங்களும் துயரங்களும் கண்ணீரும் இருக்கும் காலமெல்லாம், so long our work will not be over. நம்முடைய முயற்சி, நம்முடைய போராட்டம், நாம் அதற்காக உழைக்கிற உழைப்பு, இவைகள் எல்லாம் அத்தோடு நின்று போவதில்லை. அந்த ஒரு நிலையை நாம் அடையும் வரை, கண்ணீரற்ற வாழ்க்கைக்கு இந்த சமூகத்தை இட்டு செல்லும் வரை, துயரமில்லா சமூகத்தை உருவாக்கும் வரை, கட்டமைக்கும் வரை நம்முடைய போராட்டங்கள் தொடர வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். என்று சொன்னால், ஆங்கிலேயர்களிடமிருந்து நாடு கைப்பற்றப்பட்ட உடனேயே நம்முடைய எல்லா இலக்குகளையும் நாம் அடைந்து விட்டோம் என்று சொல்லி அவர்களுடைய கனவை சுருக்கிக் கொள்ளவில்லை. மாறாக, ஆங்கிலேயரிடமிருந்து நம்மிடம் வந்திருக்கிறது என்பதோடு நாடு சுதந்திரம் அடைந்து விடாது. நம்முடைய சுதந்திரத்தின் வேட்கை எதில் முடிகிறது என்று சொன்னால், நிம்மதிகரமான வாழ்க்கை இந்த நாட்டு மக்கள் அனுபவிக்கிறார்கள். சுதந்திரமாக அவர்கள் யாரும் யாருடைய பிடியிலும் சிக்குண்டு விடாமல், யாருடைய துயரத்திற்கும் துன்பத்திற்கும் ஆளாகாமல், அடக்குமுறைகள் என்று விடுதலை பெற்றவர்களாக நிம்மதி வாழ்க்கை வாழும் வரை நம்முடைய போராட்டங்கள் தொடர வேண்டும், நம்முடைய முயற்சிகள் தொடர வேண்டும் என்று சொன்னார்களே, அந்த சுதந்திரம் தான் இஸ்லாம் காட்டி தந்த சுதந்திரம். ஏன் பல காலங்களாக தேச விடுதலை பெறுவதற்கு முன்னர் கூட இந்த தேசத்தின் பிதா பல சந்தர்ப்பங்களிலும் பல மேடைகளிலும் சுட்டிக்காட்டிய, அவருடைய ரோல் மாடலாக பல இடங்களிலும் அவர் சுட்டிக்காட்டியது யார் என்று கேட்டால், கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை தான் சுட்டிக்காட்டினார்கள். உமர் அவர்களுடைய வரலாற்றை அவர் எழுதுகையிலும் பேசுகையிலும் பல சந்தர்ப்பங்களில் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். அந்த தேசப்பிதாவினுடைய கருத்தை தான் நெஹ்ரு அவர்கள் தன்னுடைய சுதந்திர தின உரையாக, சுதந்திரம் பெற்ற அந்த நேரத்தில் ஆற்றிய உரை, ஆங்கிலேயன் விடுதலை கொடுத்த அந்த பொழுதில் ஆற்றிய அந்த உரையில் இதைத்தான் நெஹ்ரு அவர்கள் அங்கே வெளிப்படுத்தி பேசுகிறார்கள். அவர்கள் பேசுகிற அல்லது உரையாற்றுகிற உரைகளில் பல எடுத்துக்காட்டுகள் இருந்தாலும், ஹரிஜன் என்று சொல்லப்படுகிற பத்திரிகையில் வெளிவந்த ஒரு ஆர்டிக்கிளுடைய ஒரு அம்சத்தை மாத்திரம் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சுதந்திரத்திற்கு 10 ஆண்டுகளுக்கு, ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு முன்னால் 27/7/1937 வெளிவந்த ஹரிஜன் என்ற பத்திரிகையில் காந்திஜி எழுதுகிற போது, I cannot give you the example of Ramchandra or Krishna because they were not recognized figure in the history. இதை புரிந்து கொண்டவர்கள் புரிந்து கொள்வார்கள். I cannot help it but to present to you the names of Abu Bakr and Umar al-Faruq. They were leader of the vast empire, yet they lived a life of austerity. யாரை சுட்டிக்காட்டுகிறார்கள்? உங்களுக்கு நான் கதாநாயகனாக நீங்கள் வழிபடுகிறவர்களை நான் சுட்டிக்காட்ட முடியாது. நான் இங்கே உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புவது என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை சுட்டிக்காட்டுகிறார்கள். ஹரிஜன் பத்திரிகையில் சுட்டிக்காட்டப்பட்ட தகவலை நான் இங்கே சொல்லுகிறேன். உமர் அல்-ஃபாரூக்குடைய வரலாற்றை சுட்டிக்காட்டுகிறார்கள். அவர்கள் எல்லாம் பறந்து விரிந்த பெரும் சாம்ராஜ்யங்களுக்கு மன்னர்களாக இருந்திருக்கிறார்கள், அதனுடைய லீடர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். உமர் அல்-ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை இந்தியாவினுடைய தேசத்துடைய பெரும் பெரும் தலைவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். அதே போல இன்னொரு தலைவர் சுட்டிக்காட்டுகிற போது, I am extremely impressed by the governance of Khalifa Umar and will try to follow his model of governance for the betterment of people. மனிதனுடைய நல்வாழ்விற்கு உமர் அல்-ஃபாரூக்கை ரோல் மாடலாக கொண்டு நான் ஆட்சி புரிவதற்கு முயற்சிப்பேன் என்று சொல்லுகிறார். இப்படி பல தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள். ராஜாஜி பேசியிருக்கிறார், அண்ணா பேசியிருக்கிறார். அதேபோல் தேசத்தினுடைய தலைவர்கள் பலரும் உமர் அல்-ஃபாரூக்குடைய வரலாற்றை சுட்டிக்காட்டி, அவருடைய ஆட்சி முறையை சுட்டிக்காட்டி, அது போன்ற ஒரு ஆட்சி முறை இருந்தால் நன்றாக இருக்குமே இந்த கனவையும் கற்பனையோடும் பேசியிருக்கிறார்கள். என்றால் என்ன ஆட்சி முறையை உமர் அல்-ஃபாரூக் அவர்கள் நடத்தினார்கள் என்பதற்கு நீண்ட பெரிய வரலாறுகள் இருக்கிறது.
வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது. அதையெல்லாம் சொல்வதற்கு போதுமான நேரம் இல்லை. என்பதுதான் இஸ்லாமிய ஆட்சியினுடைய தத்துவமாக இருந்திருக்கிறது. மக்களை ஆட்சி செய்வது என்பது ஒரு அமானிதம், அல்லாஹ் ஒப்படைத்திருக்கிற ஒரு பொறுப்பு. அது ஒரு கொள்ளை பொருள் அல்ல. நீ நிம்மதியோடு அதை சுழிப்பதற்கும் இன்பம் அனுபவிப்பதற்கும் அது ஒரு கொள்ளை பொருள் அல்ல. மக்களை ஆள்வது என்பது, ஆட்சி செய்வது என்பது அல்லாஹ் கொடுத்திருக்கிற அமானிதம். என்றைக்கேனும் அது விசாரிக்கப்படும். உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் இந்த வாசகங்களை, இது போன்ற கருத்துடைய வாசகங்களை சொல்லி இருக்கிறார்கள். லவ் அன்ன தாபத்தன் ஃபில் இராகி تعثرت لخشيت ان يسال الله عمر لما لم تصلح له الطريق. பாதையில் நடந்து செல்லுகிற ஒரு பிராணி, ஒரு வாயில்லாத ஜீவன் அது இடறி விழுமானால், தடிக்கு விழுமானால், நாளை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நான் விசாரிக்கப்படுவேன். உமரே, லிமா லம் துஸ்லிஹ் லஹ தரீக், ஏன் இந்த கால்நடைக்கு உரிய பாதையை நீ சரியாக அமைத்துக் கொடுக்கவில்லை என்று சொல்லி அல்லாஹ் என்னிடத்தில் நாளை மறுமை நாளில் விசாரிப்பான் என்று சொன்னார்களே. ஒரு கால்நடைக்கு கூட தான் ஆட்சி புரிகிற ராஜாங்கத்திற்குட்பட்ட பகுதியில் அதற்கு ஒரு இடர்பாடு ஏற்பட்டு விடக்கூடாது, நடப்பதில் கூட ஒரு தங்குதடை ஏற்பட்டு விடக்கூடாது. அப்படி ஏற்பட்டால் அது உங்களுடைய பொறுப்பாக நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படும் என்று சொன்னார்களே. அந்த மனநூலியோடு ஆட்சி செய்தவர்கள் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். என்றைக்கும் அல்லாஹ்விடத்தில் நாம் விசாரிக்கப்படுவோம் என்ற உணர்வோடு, இறை உணர்வோடு, தக்வாவோடு ஆட்சி புரிந்தார்கள். அதனால் பலதையும் அவர்களால் சாதிக்க முடிந்திருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றில் இரவு நேரத்தில் ஓய்வு என்று சொல்லுவார்களே, மாறுவேடம் கொண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு நேரத்தில் மக்களுடைய நிலைகளை கண்டறிவதற்காக, குறிப்பாக ஆமர் ரமாதா என்று சொல்லுவார்கள், பஞ்சகாலம் என்று சொன்னால் நபியினுடைய காலத்தில் எப்படி பஞ்சம் ஏற்பட்டதோ அதே போல ஒரு பஞ்சம் அல்லது அதை விட கடுமையான ஒரு பஞ்சம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் ஏற்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுடைய நிலைகளை கண்டறிவதற்காக மாறுவேடத்தில் செல்கிறார்கள். எப்படி இருக்கிறார்கள் இந்த மக்கள்? இந்த மக்களுடைய நிலை என்ன? எனக்கே உணவுக்கு வழி இல்லை என்றால் இந்த மக்களுடைய நிலை என்னவாக இருக்கும்? ரோந்து வருகிற உமர் அவர்கள் கண்ட காட்சிகள், யாரும் அங்கே சிரிக்க காணவில்லை. வழக்கம் போல அவர்களிடத்தில் வேடிக்கை இல்லை, கேளிக்கை இல்லை, சிரிப்பில்லை, பேச்சில்லை. வலம் யரசா இலன் யஸ்அலு, யாரிடத்திலும் போய் யாசிக்கவும் இல்லை. அவர்கள் எனக்கு இல்லை என்பதற்காக பக்கத்து வீட்டில் போய் கேட்கிற நிலை இருக்கிறதா? பத்திரித்தனமாக மனக்கட்டுப்பாடோடு, சுய கட்டுப்பாடோடு வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் உமர் தன் நிலையை சொல்லுகிறார்கள். நான் ஒரு மன்னராக நினைத்ததை நினைத்த நேரத்தில் சாப்பிட தனக்கு முடியும் என்றாலும் கூட உமருடைய வயது அங்கே கொதிக்கிறது, பசியால் உணவெங்கே என்று அது ஏங்குகிறது. இந்த நிலையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனக்காக உயர் ரக உணவுகளை எல்லாம் தடை செய்து விட்டார்கள். நான் ஒரு மன்னர் என்பதற்காக எனக்கு நீங்கள் கொண்டு வந்து வசதியான உணவை தருவீர்கள், அதுவெல்லாம் எனக்கு வேண்டாம். நெய் கூட எனக்கு வேண்டாம், வெண்ணெய் கூட எனக்கு வேண்டாம், எனக்கு எண்ணெய் போதுமானது என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயர் ரக உணவுகளை தடை செய்தார்கள். தனக்கு அது வேண்டாம் என்று சொன்னார்கள். தன் கரத்தால் வயிற்றை தட்டிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஆல தகர்கர் தகர்குரக இன்னஹு லைஸ லக இந்தனா கைருஹு ஹத்தா யஹ்ய الناس, மக்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் வரை, மக்கள் நிம்மதியாக சாப்பிடும் வரை, நீ என்ன வயரே, நீ என்னதான் என்னிடத்தில் ஆர்ப்பரித்தாலும் உன் ஆர்ப்பரிப்பு வெறுமனே அது ஒரு முயற்சியும் ஒரு பலனும் தராத ஆர்ப்பரிப்பாகத்தான் அது இருக்கும். எது கிடைத்ததோ அதை சாப்பிட்டு அடங்கிக் கொள் என்று சொல்லி வயிற்றுக்கு உத்தரவிட்டார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். என்றால் மக்கள் பஞ்சத்தில் வாடுகிற போது தான் சுகித்து வாழ்ந்தவர்கள் அல்ல இஸ்லாமிய தலைவர்கள். மக்களின் நிலை உணர்ந்து மக்களில் மக்களாக தங்களை மாற்றிக்கொண்டவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எனவேதான் உமரை போல ஒரு ஆட்சியாளர் அல்லது உமரை போல ஒரு ஆட்சி முறை என்று சொல்லி பல இந்திய தலைவர்கள் மாத்திரமல்ல, உலக நாடுகளிலே ஏராளமான தலைவர்கள் ஆட்சியை சிலாகித்து பேசி இருக்கிறார்கள் என்று சொன்னால், இஸ்லாமிய வரலாற்றில் பல கலீஃபாக்களுடைய ஆட்சியை சிலாகித்து பேசி இருக்கிறார்கள். குறிப்பாக உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி முறையை சிலாகித்து பேசி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் இதுதான்.
நீதம், நேர்மை, நியாயம், இதுவெல்லாம் மதம் பார்த்தல்ல அவர்கள் செய்வது. மனிதம் பார்த்து செய்வார்கள், மனித நேயம் பார்த்தவர்கள் செய்வார்கள். தனக்கு ஒரு நீதி, தன் சமூகத்தை சார்ந்தவருக்கு ஒரு நீதி, பிற சமூகத்தை சார்ந்தவருக்கு ஒரு நீதி என்ற இரட்டை பார்வை அவர்களுக்கு இல்லை. ஒரு முறை நடந்த வரலாற்று குறிப்பில் நாம் பார்க்க முடிகிறது. அம்ர் பின் ஆஸ் அவர்கள் ஆளுநராக இருக்கிற பகுதியில் அவருடைய மகன் ஒட்டகத்தில் சென்று கொண்டிருக்கிறார், அல்லது குதிரையில் சென்று கொண்டிருக்கிறார். ஒரு கேப்டிக் வம்சத்தை சார்ந்த ஒருவர் அவரை முந்தி சென்று விடுகிறார். அது அல்லது ஒரு போட்டி நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது, வரலாற்று குறிப்பு. அதிலே அந்த கேப்டிக் வம்சத்தை சார்ந்தவர் அம்ர் பின் ஆஸ் அவர்களுடைய மகனின் குதிரையை தாண்டி முந்தி சென்று விடுகிறார். கோபத்தில் என்னையே நீ முந்தி செல்லுகிறாயா என்று இவர் அடித்து விட்டதாகவும், அவர் வேலைக்கார சமூகத்தை சார்ந்த அவர் நேரடியான உமர் அவர்களிடத்திலே போய் புகார் செய்ததாகவும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அம்ர் பின் ஆஸ் அவர்களையும் அவருடைய மகனையும் வரும்படி உத்தரவிட்டு அங்கே வரவழைத்து கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? மதா இஸ்தஅபத்தும் الناس وقد ولدتهم امهاتهم احرارا. தாய்மார்கள் எல்லாம் குழந்தைகளை சுதந்திரமாக பெற்றிருக்கிற போது, தாய்மார்கள் எல்லாம் தங்கள் குழந்தைகளை சுதந்திரமாக பெற்றிருக்கிற போது, அம்ர் பின் ஆஸ் அவர்களே நீங்கள் எப்போது இந்த மக்களை அடிமைகளாக ஆக்கினீர்கள் என்று கேட்டார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பிறகு அவருடைய மகனுக்கு உரிய தண்டனையும் கொடுத்தார்கள் என்று சொல்லி வரலாற்றில் பார்க்கிறோம். இது ஒரு வரலாற்று குறிப்பு. ஆக நீதத்திற்கு பேர் போறவர்கள், நீதத்தால் பேர் பெற்றவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திரமல்ல, உமர் அவர்களுடைய ஆட்சியில் பல விழுமியங்கள் வெளிப்படையாக சொல்லப்படுகிறது. எல்லா கலீஃபாக்களுடைய ஆட்சி முறையும் அப்படித்தான் இருந்திருக்கிறது. அதேபோல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்று குறிப்புகளில் அதிகமாக இந்த தேசத்தினுடைய பிதாவாக இருக்கிற காந்தி அவர்கள் சுட்டிக்காட்டுகிற ஒரு வரலாறு ஒன்று இருக்கிறது. ஷாம் தேசத்தை வெற்றி கொள்வதற்காக உமர் அல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புறப்பட்டு செல்வார்களே, அபூ உபைதா பின் ஜர்ராஹ் என்று சொல்லப்படுகிற நபித்தோழரோடு செல்லுகிற அந்த வரலாற்று செய்தி இருக்கிறது. அந்த செய்திகளை பல சந்தர்ப்பங்களில் அவர்கள் சுட்டிக்காட்டுவார்கள். உமர் அவர்களுடைய எளிமையை சொல்வதற்காக ஷாம் தேசம், ஜோர்டான், அதேபோல் சிரியா, பலஸ்தீன் உள்ளிட்ட நாடுகள் அடங்கிய ஷாமினுடைய அந்த பிரதேசம் தன் கட்டுப்பாட்டிற்குள் வருகிற போது அது சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக யூத பாதிரிகள், யூதருடைய பெரும்பெரும் தலைவர்கள், நசாராக்களுடைய தலைவர்கள் எல்லோரும் அவர்களை எதிர்பார்த்திருக்கிறார்கள். உமரோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதற்காக வருகை தருகிற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி வருகை தருகிறார்கள் தெரியுமா? படாடோபத்தோடு, தாம்பீகத்தோடு, புடைசூழ, பெரும் தம்பட்டம் அடிக்க அல்லது பெரும் படைவட்டாளங்கள் ஆறாவாரம் காட்ட அப்படியெல்லாம் உமர் அவர்கள் அங்கே வருகை தந்தது. தன் துணையாளராக அபூ உபைதா உடன் இருக்கிறார். உமர் அவர்கள் கூட வருகிறார்கள். உமர் அவர்களுடைய ஆடை இருக்கிறது, ஆடை அலங்கோல ஆடை. அலங்கோலம் என்று சொன்னால் அவுரத்து மறையாத அலங்கோலம் என்பதல்ல. ஒரு தலைவராக, ஒரு மன்னராக, பெரும் அந்த நாட்டினுடைய பிரஜைகள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற ஒருவர் எப்படி செல்ல வேண்டும், அதற்கு மாற்றமாக உமர் அவர்கள் அங்கே செல்லுகிறார்கள். கசங்கிய ஆடை, அந்த ஆடையும் கூட சேரும் சகதியுமாக, பயணத்தினுடைய பாதையில் ஏற்பட்ட சேரும் சகதியுமாக இருக்கிறது. தன்னுடைய கால் பாதத்தில் இருந்த செருப்பை கழுத்தில் போட்டுக் கொள்ளுகிறார்கள். என்ன உமர் அவர்களே, அமீரல் முஃமினீன், யா அமீரல் முஃமினீன் அன்த தஃஅல ஹாதா, அப்படியா செய்வீர்கள்? என்ன செருப்பை எடுத்து இப்படி கழுத்தில் மாட்டிக் கொண்டீர்களே, நீங்கள் உங்களுடைய ஒட்டகத்தில் ஏறியாவது பயணம் செய்து வரலாம் அல்லவா? வருகிற போது, ஊருக்குள் நுழைகிற போது ஒரு கம்பீரமாக வர வேண்டாமா? இப்படி ஒட்டகத்தினுடைய கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு ஊருக்குள்ளே வருகிறீர்களே, மகாலா, சேரும் சகதியுமாக இருக்கிறதே, இந்த கோலத்தில் நீங்கள் இந்த ஊருக்குள்ளே வருகிறீர்களே, மா யசுர்ருனி அன்னாஹல் பலதி இஸ்தஷ்ரஃபூக யா அமீரல் முஃமினீன், அமீரல் முஃமினீனே, இந்த கோலத்தில் நீங்கள் இந்த ஊருக்குள் வருவீர்களே, ஆனால் இந்த ஊருடைய பிரஜைகள், முக்கியஸ்தர்கள் உங்களை ஒருபோதும் மதிக்க மாட்டார்கள். எனவே உங்கள் கோலம் எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லிவிடுகிறார்கள். அபூ உபைதா பின் ஜர்ராஹ், அபூ உபைதாவே, லம் யகுல் தாதைருக யா அபா உபைதா ஜஅல்து நகாலன் லி உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அபூ உபைதா அவர்களே, என்ன சொல்லுகிறீர்கள்? சொன்ன இந்த வார்த்தை
அமீனு ஹாதிஹில் உம்மா என்று இறை தூதரால் வர்ணிக்கப்பட்ட இந்த சமூகத்தினுடைய நம்பிக்கையாளர் என்று சொல்லப்பட்ட இந்த அபூ உபைதா அல்லாமல் வேறு ஒருவர் இந்த வார்த்தையை சொல்லி இருப்பாரையானால் இந்த சமூகத்திற்கு பாடமாக்கி இருப்பேன். நான் அதை இந்த சமூகத்திற்கு அவரை ஒரு பாடமாக்கி இருப்பேன் என்றால் கொடுக்கிற தண்டனை அப்படிப்பட்ட தண்டனையாக இருந்திருக்கும். இன்னா குன்னா அதல்லல் கௌம் ஃபஅஸலல்லாஹு பில் இஸ்லாம். ஓ அபூ உபைதா அவர்களே, அல்லாஹ் நம்மை எந்த நிலையிலிருந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா? எவ்வளவு இடிகரமான எளிநிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். மக்களாக வாழ வேண்டிய நாம் மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோமே. கேவலமான செயல்களை எல்லாம் நாம் செய்து கொண்டிருந்தோமே. இஸ்லாம், அல்லாஹ் நமக்கு இஸ்லாம் எனும் தூய மார்க்கத்தை தந்து நம்மை கண்ணியப்படுத்தவில்லையா? இந்த சமூக மக்கள் நம்மை பாராட்டுவதாக இருந்தால், நம்மை புகழ்வதாக இருந்தால், கண்ணியப்படுத்துவதாக இருந்தால், நம்மிடம் இருக்கக்கூடிய இஸ்லாத்தை கொண்டவர்கள் கண்ணியப்படுத்தினால் அது போதுமானது. அபூ உபைதா அவர்களே, இஸ்லாம் அல்லாத வேறு ஏதேனும் ஒன்றை கொண்டு நீங்கள் கண்ணியத்தை விரும்புவீர்களானால், இஸ்லாம் நம்மை மேன்மக்களாக மாற்றி இருக்கிறார். இஸ்லாம் அல்லாத வேறொன்றை கொண்டு நீங்கள் கண்ணியத்தை நாடுவீர்களானால் புரிந்து கொள்ளுங்கள், அதல்ல அல்லாஹ் இழிநிலைக்கு நம்மை கொண்டு சென்று விடுவான். அத்திரமல்ல, அங்கே ஒரு ஒப்பந்தம் நடைபெறுகிறது. ஒப்பந்த விதிகளாக பல விதிகள் எழுதப்படுகிறது. உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒப்பந்த விதிகளில் ஒரு விதியாக சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? அகாஹும் அமானல் லிஅன்ஃபுஸிஹிம் வஅம்வாலிஹிம் வலிகனாஇஸிஹிம் வஸுல்பானிஹிம் வலா யுக்ரஹுன அலா தீனிஹிம். ஒப்பந்த விதிகள் இங்கே பிற மதத்தவர்களுக்கு எந்த விதமான தொல்லைகளும் ஏற்படாமல் அச்சமற்ற வாழ்க்கைக்கு உறுதி ஏற்படுத்தப்படும். அவர்களுடைய செல்வங்கள் குறைபாடு ஏற்படாத வகையில் செழிப்பு ஏற்படுத்தப்படும். அவர்களுடைய ஆலயங்களுக்கு பாதுகாப்பு தரப்படும். அவர்களுடைய சிலைகளுக்கு பாதுகாப்பு தரப்படும். அவர்களுடைய சிலுவைகளுக்கு பாதுகாப்பு தரப்படும் என்று ஷாம் தேசத்தினுடைய வேலைக்கார சமூகங்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, யூதர்களுக்கு உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுதந்திரம் பெற்ற அந்த நேரத்தில் ஷாம் தேசம் தன் கட்டுப்பாட்டிற்குள் வந்ததற்கு பிறகு கொடுக்கிற வாக்குறுதி என்ன என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். பிற ஆலயங்கள் மீது குறிவைத்துக் கொண்டு அதற்கு எதிராக சதி செய்து கொண்டும் அல்லது பிற மதத்தவர்களுக்கு கெடுதல்களை ஏற்படுத்த வேண்டும் என்றும் சிந்தித்துக் கொண்டிருக்கிற சுதந்திர இந்தியாவுடைய பிரஜைகள் சிந்திக்க வேண்டும். சுதந்திர இந்தியாவுடைய மேம்பட்டல் சிந்திக்க வேண்டும். சுதந்திர இந்தியாவுடைய ஆட்சியாளர்கள் சிந்திக்க வேண்டும். ஏன் உமர் ஃபாரூக் ஆட்சி முறை வேண்டும் என்று பல தலைவர்கள் சொன்னார்கள். உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முயற்சிப்பேன், அவர்களுடைய பாதையில் ஆட்சி செய்ய முயற்சிப்பேன் என்று பல இந்தியாவுடைய தேசத்தினுடைய பல தலைவர்கள் சொன்னார்கள். இதுதான் காரணம். தேசத்தில் இருக்கிற யாரும் யாரையும் அடித்துக் கொள்ளுகிற வகையில், ஒடுக்கிக் கொள்ளுகிற வகையில், அத்துமீறி செயல்படுகிற வகையில் இங்கே எதுவும் நடக்காது என்று உறுதிமொழி கொடுக்கிறார்கள். எப்போது தேசம் தன் கையில் சுதந்திரமாக வந்ததற்கு பிறகு. என்றால் இதுதான் சுதந்திரம். நாட்டு மக்களுடைய நலனில் அக்கறை கொண்ட நல்ல ஆட்சியாளர்கள் இருப்பார்களே, ஆனால் அதுதான் தேசத்திற்கு கிடைத்திருக்கிற சுதந்திரம் என்பதை செயலில் நிரூபித்தவர்கள் இஸ்லாமிய கலீஃபாக்கள். குறிப்பாக உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றவர்களுடைய ஆட்சி முறைகள். இன்னும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி எடுத்துக் கொண்டாலும் சரி, வேறு வேறு கலீஃபாக்களுடைய ஆட்சி முறைகளை எடுத்துக் கொண்டாலும் சரி, ஏராளம் சுதந்திரத்திற்கு இலக்கணமான வாழ்க்கை முறையை அல்லது சுதந்திரத்திற்கு இலக்கணமான ஆட்சி முறையை அவர்கள் வழிநடத்தி இருக்கிறார்கள் என்பதற்குரிய சான்றுகளை நாம் ஏராளம் காண முடியும் என்பதற்குரியவர்களே. ஆக நான் வாழுகிற, நான் ஆட்சி செய்கிற தன்னுடைய ராஜாங்கத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் வாயில்லா ஜீவன்களும் நிம்மதியோடு வாழ வேண்டும். வாயுள்ள ஜீவன்களாக மனிதர்கள் பரஸ்பரம் ஏற்றத்தாழ்வுகளை காட்டவோ, அடக்குமுறைகளை கையாளவோ, அங்கே அவர்கள் கண்ணீர் வடிக்கவோ, சோற்றுக்கு வழி இல்லாத ஒரு நிலை ஏற்படவோ இதெல்லாம் கூடாது, அரிது என்று அதற்காக விடிவு காண்பதற்கான முயற்சிகளை உறங்காமல் தேடியவர்கள் அந்த தலைவர்கள். அதுதான் தேசத்தினுடைய விடுதலை, அதுதான் நிம்மதியான ஒரு அரசாங்க கட்டமைப்பு என்பதை உணர்த்தியவர்கள் என்பதனால் தான் அவர்களுடைய வரலாறுகளை இந்த தேசத்தினுடைய தலைவர்கள் அவ்வப்போது எடுத்து பேசுகிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டிய ஏராளமான குறிப்புகள் இருக்கிறது.
செய்திகள் இருக்கிறது. சுதந்திரம் பெறுகிற 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாம் பிற மதத்தவர்களோடு நம்மோடு வாழுகிற பிற மத மக்களோடு யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்லப்படுகிற தத்துவத்தை சித்தாந்தமாக கொண்ட ஒரு நாட்டில் நாம் வாழுகிறோம். செக்யூலரிசம் பின்பற்றப்படுகிற ஒரு நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றிலும் பல மதத்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியில் இஸ்லாமியர்கள் என்றால் யார் என்பதை செயலில் நாம் அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். இந்த இஸ்லாம் இந்திய நாட்டில் வளர்ந்தது என்று சொன்னால் இஸ்லாமியர்களை அன்றைய கால இஸ்லாமியர்களிடத்தில் பிரதிபலித்த இஸ்லாத்தை கொண்டு மக்கள் புரிந்து கொண்டார்கள். இன்றைக்கு இஸ்லாமியர்களை பார்த்து இஸ்லாம் புரிந்து கொள்ளப்படுகிற வகையிலா இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கை முறை இருக்கிறது. எனவே நாம் இது போன்ற காலங்களில் நாம் யார், நம்முடைய விழுமியங்கள் என்ன, இஸ்லாமியன் எப்படி இருக்க வேண்டும், பிற மதத்தவர்களை எப்படி சகோதரத்தை பார்வையோடு பார்க்க வேண்டும், மனிதாபத்தான உணர்வோடு அவர்களோடு பழக வேண்டும் என்பதை குறித்து நம்முடைய வாழ்க்கை முறை அவர்களுக்கு ஒரு பாடமாக அமையும் வகையிலும் அது அவர்களுக்கு நேர்வழி காட்டும் வகையிலும் வாழுகிற முயற்சியை நாம் மேற்கொள்வோமாக. வல்ல அல்லாஹ் அதற்கு நம் யாவருக்கும் அருள் செய்வானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித்